அதிகாரம் 22. ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்கை தகன பலியாக பலியிடப் போகும் சம்பவம் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமிடம் ஈசாக்கை தகன பலியாக பலியிடுமாறு சொல்லுகிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். கர்த்தருடைய கட்டளையும் வினோதமாய் இருக்கிறது. ஆபிரகாமின் கீழ்ப்படிதலும் வினோதமாய் இருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை தகன பலியாக பலியிடப் போகும்போது கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமை தடை பண்ணுகிறார். தகன பலியாக பலியிடுவதற்கு ஒரு ஆட்டுக்கடா கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை மறுபடியுமாய் புதுப்பிக்கிறார். ஆபிரகாமுடைய உறவினர்களில் சிலரை பற்றிய விவரம்.